இந்நன்னாள் அனைத்து அந்நியர்களுக்கும் ஒரு இனிதான எழுப்புதலின் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். ஒரு பெண்ணானவள் தாயாவதற்கு முன் அவள் மனைவியாகின்றாள். மனைவியை குறித்து வேதாகமத்தில் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது, அவள் எதற்கு ஒப்பிடப்படுகின்றார் என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் சங்கீதம் 128 3ஆம் வசனத்திற்கு எமது கண்ணோட்டத்தை செலுத்துவோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆமென். இவ்வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மனைவியானவள் கனிதரும் திராட்சை கொடிக்கு ஒப்பிடப்படுகின்றாள். திராட்சை கொடியானது ஒரு பலமான கொடி அல்ல, அது மிகவும் மெல்லியதான நூலை போல ஒரு கொடியாகவே காணப்படுகின்றது. பலமான அநேக காரியங்கள் இருக்கும் பொழுது எதற்காக மனைவியை கொடிக்கு ஒப்பிடுகிறார்கள்? கொடியானது இன்னும் ஒன்றிலே சார்ந்து வாழ்கின்றது. தனித்தனியாக அதை வாழ முடியாது, கனி கொடுக்க முடியாது. அது கனி கொடுக்க வேண்டுமானால் அது கொடியிலே செடியிலே சார்ந்து இருக்க வேண்டும். வெறுமனே கொடி என்பதாக குறிப்பிடப்படவில்லை, கனி தரும் திராட்சை கொடி என்பதாக கூறப்படுகின்றது. இந்த திராட்சை கொடியை குறித்தும் திராட்சை பழத்தை குறித்தும் அதன் ரசத்தை குறித்தும் நாங்கள் நோக்கும் பொழுது அது மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த கொடியானது மிகவும் மெல்லியதாக காணப்படினும் அதிலிருந்து பெறப்படுகின்ற கனியும் கனியிலிருந்து பெறப்படுகின்ற திராட்சை ரசமுமானது மிகவும் உன்னதமானதாக காணப்படுகின்றது. தெய்வீக தன்மை நிறைந்ததாக காணப்படுகின்றது. அது மிகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. உடம்புக்கு அநேக ஊட்டச்சத்துக்களை பெற்றுத் தருவதாக காணப்படுகின்றது. கொடி பலனற்றதாக இருப்பினும் அதிலிருந்து பெறப்படுகின்ற ரசமானது மிகவும் உயர்ந்த தன்மையை கொண்டதாகவே காணப்படுகின்றது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே திராட்சை கொடியை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் ரசத்தை குறித்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு முறை விருட்சங்கள் வந்து திராட்சை செடியிடம் தங்களுக்கு ராஜாவாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றது. திருவிவிலியத்திலே நாங்கள் காண்கின்றோம், திராட்சை கொடி என்பதாகவும் எமது வேதாகமத்திலே அது செடி என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த செடியிடத்திலே வந்து கேட்கும் பொழுது அது தன்னை ராஜாவாக உயர்த்தி கொள்ள விரும்பவில்லை. அந்த உயர் பதவியை, அந்த உன்னதமான பதவியை, அநேகரை ஆளுகை செய்கிற அந்த தன்மையை, தன் மேன்மையை உயர்த்தக்கூடிய அந்த பதவிக்கு தன்னை அது அர்ப்பணிக்கவில்லை. ஏன் தன்னை அவ்வாறு உலக காரியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இங்கு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அது கூறுகின்றது என்னவென்றால், திராட்சை கொடியானது தன்னுடைய கனியிலிருந்து எடுக்கப்படும் ரசத்தை விட்டு, ரசமானது தேவர்களையும் மனிதர்களையும் மகிழ்விக்கிற ரசம் என்பதாக தன்னை கூறுகின்றது. நாங்கள் பார்க்கிறோம், ஆங்கில வேதாகமத்திலே தேவர்கள் என்று கூறும் பொழுது God and man என்பதாக அது குறிப்பிடப்படுகின்றது. அப்ப அது தேவர்களையும் மனிதர்களையும் அங்கே மகிழ்விக்கிற ஒரு ரசத்தை கொடுக்கின்ற உன்னத கொடியாக காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் பார்க்கின்றோம் அநேக நேரங்களிலே எமக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகள், எமக்கு கொடுக்கப்படுகின்ற கடமைகள், நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், இவற்றை குறித்து நாங்கள் ஒரு தெளிவு உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அல்லது அதை குறித்து ஒரு தெளிவான அறிவோடு கூட நாங்கள் இருக்கின்றோமா? இன்றும் அநேகர் எமது பொறுப்பு என்ன, எமது கடமை என்ன என்பதை நாங்கள் அநேக நேரங்களிலே நாங்கள் உணர்வதில்லை. எமது செயல்பாடு என்ன என்பதை குறித்து நாங்கள் உணர்வது இல்லை. அங்கே விருட்சங்கள் வந்து கேட்கும் பொழுது அது என்ன கூறுகிறது? நான் தேவர்களையும் மனிதர்களையும் மகிழ்விக்கிற ரசத்தை விட்டு நான் அவற்றை ஆள போவேனோ என்பதாக கூறுகின்றது. இங்கு பார்க்கின்றோம், திராட்சை கொடியானது கூறுகின்றது, தேவர்களை மனிதர்களை தான் மகிழ்விக்கின்றேன் என்பதை முழு உள்ளத்தோடு கூட அங்கே குறிப்பிடுகிறதை கூறுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எமது செயற்பாடுகள், நாம் எங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது நாங்கள் மற்றவர்களை மகிழ்விக்கிறவர்களாக இருக்கின்றோமா? அதனூடாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோமா? சற்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அநேக பொறுப்புகள், அநேக கடமைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே இதிலே நாங்கள் பார்க்கும் பொழுது மனைவியது தெய்வீக தன்மையை இங்கே காணக்கூடிய
காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனைவியானவள் தெய்வீக தன்மை உடையவளாக காண வேண்டும். மனைவி என்று சொல்லும் பொழுது அந்த தாயை குறிக்கின்றது, அவர் அன்னையை குறிக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனது செயற்பாடு, எனது கிரியைகள், எனது பேச்சு, எனது காரியங்களிலே நான் என்ன செய்கிறேன்? மற்றவர்களை மகிழ்விக்கிறேனா அல்லது மற்றவர்களை துன்பத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, கண்ணீர்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு காரணமாய் இருக்கின்றேனா நான் என்று நாங்கள் சற்று எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த நேரத்திலே எங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எப்பொழுதும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் கூடாக நாம் தேவனையும் மனிதர்களையும் மகிழ்விக்கிறவர்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் இந்த வேளையிலே. ஆகவே இந்த அந்நியர் தினத்தை கொண்டாடும் இந்நாளிலும் கூட இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு அந்நியர்களுக்குமாக நான் வாழ்த்துகிறேன். மற்றவர்களை மகிழ்விப்பவர்களாக மட்டுமல்ல, மற்றவர்களை வளர்ச்சிக்கு, மற்றவர்களை பெறனடைவதற்கு நாங்கள் காரணமாய் இருக்க வேண்டும். எங்களுடைய கனி, எங்களிடத்து வெளிவருகிறதான கனியானது அதற்கு காரணமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி, பிரியப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தும் மனைவிகளாக, அன்னைகளாக தொடர்ந்தும் நாங்கள் திகழ்வதற்கு அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.